அனைவருக்கும் வணக்கம். நானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு 51 இந்த பக்கத்துல போர்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? என்னதான் இவங்க போராட்டம் அப்படின்றத கேட்டா அவ்வளோ சொல்றாங்க. அதை நீங்களே கொஞ்சம் கேளுங்களா. மெயினா என்னுடைய கோரிக்கை என்னன்னா, ரிட்டையர்ட் ஆகிறவன் தொழிலாளி 35 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறவன் தொழிலாளி பார்த்தா அவனுடைய பிஎஃப் கிராஜுவேட்டி அவனுடைய சேமிப்பை பார்த்தா அந்த பணம் அதை கூட கொடுக்காம வெறுங்கையோடு அனுப்புற நிலைமை என்பது சென்ற ஆட்சியில இருந்தது. ஆனா இப்ப இவர் வந்த பிறகு அதே இது இப்ப தொடருது. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மாசம் ஒரு ரிட்டையர்ட் ஆன தொழிலாளி 25 மாசமா அவர் ரிட்டையர்ட் பெனிஃபிட் என்பது அவருக்கு சேர வேண்டிய ஒரு 30 லட்சம் 20 லட்சம் அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா ஓய்வு பெற்ற அமைப்பு சார்பாகவும் சிஐடி சார்பாகவும் 3 மாசத்துக்கு முன்னாடியே அரசுக்கு நாங்க தெரியப்படுத்திக்கிறோம், இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா எந்த ஏற்பாடும் இல்லை. நாங்க பாத்தீங்கன்னா அதான் செப்டம்பர் 18ஆம் தேதி நாங்க இந்த மாதிரி ஒரு காத்திருப்பு வார்த்தை அறிவிச்சிருந்தோம் பாக்குள்ள. அப்பயாவது இந்த அரசு ஏதாவது சொல்லும் பார்த்தோம், ஆனா சொல்ல இது வரைக்கும் சொல்லல. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு கோரிக்கை மட்டும் கிடையாது. நீங்க பாக்குற விஷயம் நீங்க பார்த்தா ஏதோ அந்த ஓய்வு பெற ஆள் சம்பந்தப்பட்ட மட்டும்தான் என்பது கிடையாது. இந்த அதாவது நான் என்ன சொல்றேன், அந்த ஒரு 15 வருஷமா நீ பாத்தீங்கன்னா அந்த வாரிசு வேலை என்பது கிடையாது. விபத்துல இறந்து போன தொழிலாளி பிள்ளைங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வாரிசு வேலை என்பது கிடையாது. தமிழக அரசுக்கு ஒரு ரெக்வஸ்டா நாங்க வைக்கிறோம். ஒரு துறையிலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அப்ப மற்ற துறையில எல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியல. கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துக்கு இவங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. இதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எங்க சார்பா நாங்க கேட்டுக்கோம்.